அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் திருக்குறள். ஸோ இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தாங்க. அடக்கத்தோடு வாழ்கிறவங்க, அடக்கெல்லாம் வாழ்கிறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊரில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மக்கள் அது சொல்கிறத கேட்டு வீட்டிலே இருக்காங்கன்னா, அடக்கத்தோடு இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? நோய் நொடி இல்லாமல் அவங்க குடும்பம் ஜென்ரேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே அடங்காமல் ரோட்டில் தான் சுற்றுவேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிற ப்ரிகாஷனரிஸ் மெஷர்ஸ் எதுவுமே எடுக்காமல், சரிங்களா, அப்படி அடங்காமல் சுற்றுறவங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த நோய் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க லைஃப் எப்படி அதுக்கப்புறம் ஸோ ஒரு 6 இருள் உய்த்த ஒரு வாழ்க்கை தானே அது, சரிங்களா. அதாவது லைஃப் ஃபுல்லாக ஒரு இருட்டான வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குமானே தெரியாது. ஸோ அதனால தான் திருக்குறளர் அப்பயே சொல்லிட்டார், திருவள்ளுவர் அடக்கத்தோடு வாழணுன்ட்டு, சரிங்களா. ஸோ பாய் ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள், இதே ஃபார்மேட் ட்ரை பண்ணலாம். பாய்.